guys, welcome back to my channel. நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 20ஆம் தேதி நம்ம கேம்பஸ்ல ஓபனிங் செரமனி ஃபங்க்ஷன் நடக்குது. அதை சுத்தி இந்த வீடியோல ஃபுல்லா அந்த விழாவை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாருங்க வேலை திட்டம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது. மக்கள் சாரியாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க ஃபுல்லாக முப்படைகளையும் கொண்டு வந்து இறக்கி வச்சு பாருங்க. அப்படி பாருங்க உள்ளுக்கு தான் எல்லாரும் இறுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா நம்மளோட ஐசிஎஸ்டி கேம்பஸில் ஐடி லேப்பில் எப்படி பாடம் நடக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஓகே கைஸ், பாருங்கள் மாணவர்கள்லாம் மிகவும் மும்முரமாக படித்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். முவாத், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நீங்கள் ஐசிஎஸ்டியில் படிக்கிறீங்கண்ணா, இப்போ ஐடி சென்டரில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஐடி சென்டரில் இப்போ என்னத்தை பற்றி படிக்கிறீங்க? கொஞ்சம் சவுண்ட் போட்டு சத்தமாக கதைங்க முவாத், வெக்கப்படாமல் கதைங்க முவாத். ப்ரொஜெக்ட் உண்டா? எது சம்மந்தமா? டேட்டா பேஸ் சம்மந்தமாக ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறீங்கண்ணா. நம்ம இப்போ என்னோடய ஐசிஎஸ்டி கேம்பஸில் ஸ்மார்ட் ரூமில் எப்படி பாடம் நடக்க போது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். யூடியூபர் சந்தியா இங்கே பாருங்கள், வெக்கப்படாமல் பாருங்கள். வணக்கம் காய்ஸ், பிரசிடென்ட் வந்துக்கிறாரு, ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் வந்துக்கிறாரு. அவரை வந்து நாங்கள் இப்போ அவரை பார்க்குறது தான் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான். கல்வி வளமும் கலைநயமும் வரகவிகள் வரமும் களம் மீது வரம் சொரியும் அருட்கவிஞர் அணியும் இலங்கையின் வரலாற்றில் இன்று ஒரு பொன்னாள். ஐசிஎஸ் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதேபோன்று கிழக்கு மாகாண ஆளுநர் கௌரவ் செந்தில் தொண்டமான் அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ரவு ஹக்கீம், ரிஷாத் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கல்விசார் உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற வடமாகாண ஆளுநர் அவர்கள், அதேபோன்று இங்கு வந்திருக்கின்ற மூவின மதத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். කරුතර මහා සංඝරත්නය ඇතුළු සියලුම ආගමික නායකතුමන්ලාගෙන් අවසරයි. The President of the Democratic Socialist Republic of Sri Lanka, Honorable Ranil Wickremesinghe, Founder Chairman of the International Campus of Science and Technology, Dr. MLA இன்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடர்களை கடந்து இறைவன் உதவியினால் அந்த கனவு என்று நனவாகின்றது. அந்த அடிப்படையிலே துணிவு கொண்ட தலைமை, பணிவு கொண்ட சிந்தை, கனிவு கொண்ட பார்வை, கடமை என்றும் நேர்மை உங்கள் மத்தியிலே உரையாற்ற இந்த பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபக தலைவர், கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் காலாநிதி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சார் அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்தின் மத்தியில்
எங்களுடைய அன்பான அழைப்பேற்று வந்திருக்கின்ற அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அபிஷேக நாட்டம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ආයුබෝවන්, good morning, වණකම්. අපි අද ඉතාමත්ම සන්තෝෂ වෙනවා අපේ විශ්වවිද්‍යාලය අතිකරු ජනාධිපති ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා විසින් විවෘත කිරීම ගැන අපි සියලු දෙනාම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම මේ විශ්වවිද්‍යාලයේ මම හදන්න ඉස්සර මාස 6ක් විතර මුළු ලංකාවම ගිහිලා මේ විශ්වවිද්‍යාලයේ කොහෙද හදන කියලා මම තැනක හොයාගෙන හිටියා. මා මහරගම ගියා, මාවනල්ල ගියා, කුරුණෑගල ගියා, කොළඹත් බැලුවා. අන්තිමට මේ තැන තමයි මට දුප්පත් ජනතාව ජීවත් වෙන්නේ උතුරු මැද පළාත, නෙගෙනහිර පළාත, ඌව පළාත, පළාත තුන, ಜಾති තුන විශේෂයෙන්ම ඉගෙන ගන්න පුළුවන් ප්‍රදේශය කියලා මම මේ ප්‍රදේශ අපි සියලු දෙනාට දන්නවා. රට අපිට 1 ලීටර් පෙට්‍රල් වත් ගන්න බැරි වුණා. මගේ පුතත් දවස් දෙකක් පොලිමේ හිටියා 5 ලීටර් පෙට්‍රල් ගන්න. මටත් වාහනේ යන්න බැරි වෙලා ගෙදර හිටියා. මෙච්චර අමාරු කාලේ අපි මොන දුන්නා. ඒ කාලේ මේ රටේ බාර අරගෙන මේ රට හදලා අපිට අනාගතයක් දෙන්න කිසිම නායකයෙක් ඉදිරියට තුනේ නැහැ. අතිගරු ජනාධිපති දුරේ බාර අරගෙන මේ இந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் ஒப்படைத்து இதை கட்டி எழுப்பி இலங்கை மக்களுடைய ஒரு சொத்தாக முழு இலங்கையிலும் வாழுகிற மாணவர்கள் குறிப்பாக பொருளாதாரத்திலே கஷ்ட நிலையிலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு போய் கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளை சிறப்பிக்கும் வகையிலே இலங்கை தபால் திணைக்களம் 25 ரூபாய் பெறுமதியான முத்திரை கவரனை இன்று வெளியிட்டு வைக்கிறது. அதை மேதகு ஜனாதிபதி அவர்கள் அந்த முத்திரை கவரனை வெளியிட்டு வைக்கின்றார்கள். இதை நிகழ்வினை சிறப்பிக்க சிரேஷ்ட தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க அவர்கள், கிழக்கு மாகாண பிரதி தபால்மா அதிபர் எம்.எச்.எம். அஸ்லம் அவர்கள், அதுபோன்று முத்திரை பணியகத்தினுடைய பணிப்பாளர் லங்காடி சில்வா அவர்கள் மற்றும் மட்டக்களப்பு பிராந்திய சூப்பரிண்டன் தபால் சூப்பரிண்டன் எஸ் ஜெகன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். තනියම කරන්න බෑ කියන මතය දරන අයට හොඳම ආදර්ශයක් තමයි අප රටේ ජනාධිපතිතුමා. එතුමාට එදා දීපු රට නෙවෙයි අද තිබෙන්නේ. බය නැතුව අභියෝගය බාරගත්තා. බාරගත්ත ඒ අභියෝගය ජයගත් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මෙතුමනි, සේනාධිනායකයාණනි, ඔබතුමාට ගෞරවණීය ආරාධනාව පූනාඩි ICST භූමියේ සිට ආදරණීය ජනතාව ආමන්ත්‍රණය කිරීම සඳහා ஜனாதிபதிகள் வருகின்ற போது எழுந்து நின்று கரகம் செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். மூழ்கிய நாட்டை மீட்டெடுத்த பெரும் தலைவர், இந்த பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் சுவீகரிக்க வேண்டும் என்ற பொழுது தைரியமாக இவ்வாறு சுவீகரித்தால் வெளிநாட்டு முதலீடுகளை பாதிக்கும் என்று தைரியமாக கூறிய ஒரு பெரும் தலைவர் உங்கள் மத்தியிலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ගරුතර මහා සංඝරත්නයේ අවසරයි, මුස්ලිම් පූජක පක්ෂයෙන් අවසරයි, හින්දු පූජක පක්ෂයෙන් අවසරයි, ක්‍රිස්තියානි පූජක පක්ෂයෙන් අවසරයි. එමෙතිතුමනි, මන්ත්‍රීවරුනි, ආණ්ඩුකාරවරුනි, හිස්බුල්ලා මැතිතුමනි, සම්භාවනීය අමුත්තනි,
මේ විශ්වවිද්‍යාලයේ ශිෂ්‍ය ශිෂ්‍යාවනි මිත්‍රවරුනි පුනානි කියන්නේ අපි සාමාන්‍යයෙන් එන්නේ මෙතන අලි ඇතුන් එකතු වෙන එක බලන්න 205ක් உண்மையிலேயே ஜெயவர்தன ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்ற போது யார் அதிகம் யானைகளை காண்கின்றார்கள் என்று அவர் எங்களிடம் பந்தயம் பிடித்தார். 141 யானைகளை நான் கண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருந்தார். ஆனால் உண்மையில் நாங்கள் இங்கே 200க்கும் அதிகமான யானைகளை வந்து கண்டோம். මේ ළඟ ඒක සිදු වෙන්නේ අනාගතයේත් ඒක ආරක්ෂා කරගෙන අපි යන්න ඕනේ. ஆகவே எதிர்காலத்தையும் பாதுகாத்துக் கொண்டு தான் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். මෙතන හිස්බුල්ලා මැතිතුමා මේ අලුත් විශ්වවිද්‍යාලය නැත්නම් ජාත්‍යන්තර විශ්වවිද්‍යාල මණ්ඩප ඉන්ටර්නැෂනල් කැම්පස් for science and technology ආරම්භ කරලා තියෙනවා. ஆகவே கௌரவ இஸ்புல்லா ஐயா அவர்கள் இந்த சர்வதேச தரத்திலான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை இங்கே ஸ்தாபித்திருக்கின்றார். හිස්බුල්ලා මැතිතුමා මම දැනගත්තේ 1985 1985ஆம் ஆண்டுதான் இஸ்புல்லா ஐயா அவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைக்க பெற்றது. යෝන්පුරේට ඇවිල්ලා හිටියා. මට එතනදී இளைஞர்புரம் என்று சொல்லப்படுகிற யோன்புரத்துக்கு அவர் வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரை நான் சந்தித்தேன். අද එන්නේ මේ විශ්වවිද්‍යාලයේ අපි ආරම්භ කරා. இன்றைய தினம் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்பதற்கு இங்கே வந்திருக்கின்றோம். මේකේ විෂයන් සීමා වෙලා තියෙන්නේ තාක්ෂණයටයි විද්‍යාවටයි. ඒකයි අපිට කරන්න වුමනා මේ කාලෙදී මේ අංශ දියුණු කරන්න. මේ අංශ දියුණු වුණාම රටේ තාක්ෂණත් විද්‍යාවත් දියුණු වෙනවා. ஆகவே இந்த பல்கலைக்கழகம் ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து காலையில் ஜனாதிபதி வாரத்துக்கு முதல்ல இருந்து ஜனாதிபதி போங்காட்டியும் உள்ள வீடியோக்கள் தான். இதுக்கு பிறகு வரக்கூடிய வீடியோ என்னென்னு சொன்னால் நம்மளோட கெம்பஸ்ட வளங்கள், நம்மளோட லெக்சர்ஸ் ஹால், அதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சீரியஸ் வந்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே வரத்துக்கு இருக்குது. இதில் வந்து நிறைய நம்மளோட கேம்பஸில் படிக்கக்கூடிய மாணவர்களை இன்க்ளூட் பண்ணி அவங்களோட கருத்துக்களை கேட்டு அவங்களோட ஒப்பீனியன் கீழால் எடுக்கப்பட்ட பல வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்குது. இந்த அடுத்த வீடியோக்களை தான் நிறைய பேர் கேட்ட எதிர்பார்த்த பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோ வரணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொசிஷன் ஆக்ஷன். இந்த வீடியோ